இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் 2 டேஸ்ல என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது. இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே அவன் பர்த்டேக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிடலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த vlog வீடியோல சாயோட பர்த்டே டெக்கரேஷன் அண்ட் ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் எல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க அவன் பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். டைம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணி இருக்கும். ஸோ சீக்கிரமாவே பூஜை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு எங்களுக்கெல்லாம் டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். செவ்வாய் வியாழன் வெள்ளி மட்டும் தவறாமல் பூஜை பண்ணிவிடுவேன். மற்ற நாள்லாம் ஏதாச்சும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி அமைஞ்சிரும், இது முட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்ருவோம். ஸோ அன்றைக்கி பூஜை பண்ண முடியாது. ஸோ இந்த நாளில் அப்படியே பூஜை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். பூஜை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்புனுன்னா சாயை தான் நாங்கள் அப்புனுன்னு கூப்பிடுவோம் வீட்டில். ஸோ அப்புனுக்கு டின்னர் பண்ணலான்னு வந்துட்டேன். அவனுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா ப்ராக்கலி பேட்டிஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். ப்ராக்கலி அண்ட் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சுட்டு அதோட பன்னீரை துருவி ஆட் பண்ணி அது கூட ஜீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் நட்ஸ் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்லெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி தவால போட்டு நெய் ஊற்றி 2 பக்கம் திருப்பினா ப்ராக்கலி பேட்டிஸ் ரெடி. நம்ம அப்பனுக்கு இந்த ப்ராக்கலி பேட்டிஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் நம்ம சமைச்சு வச்சோன்னா அவன் அந்த சேரில் ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்ருவான். இல்லைன்னா பெருசாக சாப்பிட மாட்டான். நம்ம தூக்கி வச்சுட்டு நம்ம ஊட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சு அவனுக்கு கொஞ்சம் வயிறு ஃபுல்லானதும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போல்லாம் அந்த சேரில் உட்கார கூட மாட்டேங்கிறான் ஒழுங்காக. ஃபஸ்ட்டெல்லாம் உட்காந்து ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் வயிறு ஃபுல்லாச்சுன்னா அதுலேருந்து எழுந்து மேலே நின்றுட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறான். என்னம்மா 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 அப்புன்னு சாப்பிட்டு முடித்ததும் நைட்டு எங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். எங்களுக்கு நைட்டு பூரி பண்ணலான்னு மாவு ஈவினிங்காகவே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ பூரி பண்ணலான்னு பூரியை திரட்டிகிட்ருக்கேன். மத்தியானம் சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அதுவே பூரிக்கு தொட்டுக்க வச்சுக்கலான்னு எதுவும் பண்ணலை. பூரினாலே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா சண்டேவும் எங்கள் அம்மா வீட்டில் பூரி, உருளைக்கிழங்கு இல்லைனா பூரி, சென்னா மசாலா தான் பண்ணுவாங்க. எனக்கும் பூரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ பூரி போடும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அண்ட் மத்தியானம் சாம்பார் நிறைய மிச்சமாகிடுச்சுன்னு தான் நான் நைட்டு டின்னருக்கு பூரியே பண்ணேன். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கிச்சனை ஏற கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே டால்ஸ் இதெல்லாம் ஹாலில் இருக்க விண்டோவில் டால்ஸ் எல்லாம் அவள் வந்து சும்மா அடுக்கி வச்சுருப்பா. ஸோ அந்த ஹாலில் இருக்க அந்த விண்டோவை வந்து இப்போ பர்த்டே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணணுன்றதுக்காக அவள் டால்ஸை மட்டும் எடுத்து தனியாக வைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பா, இந்த 2 பாக்ஸ்லேயும். அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வர நான் எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டேன். இது 3 பாக்ஸில் எல்லாமே பார்ட்டி சப்ளைஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் சப்ளைஸ் அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் ஃபுட் சப்ளை ஐட்டம்ஸு, பிளேட்டு, டம்ளரு, ஸ்பூன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான். டெக்கரேஷன்ஸ்லாம் வர ஃபுல்லாக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இன்றைக்கி பண்ண போகிறதில்ல, டெக்கரேஷன் வந்து சாட்டர்டே தான் பண்ண போகிறோம். ஸோ சாட்டர்டே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ரிட்டன் கிஃப்ட்டும் நாளைக்கு தான் பேக் பண்ணணும். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு மெயின் டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சின்ன ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். என்ன தீப்தா? Are you excited, Deepta? Yes. என்ன பண்றோம்? For Tambi's birthday. Okay, nice. I take away my toys. I love them. Okay. எங்க இருக்கும் டாய்ஸ்? எங்க வச்சிருக்க? I put them, one is there and another is there. Can you show it? Yes. Let me just get out of here. Yeah, sure. This is my dollies. Come see it. There's lots of them. Yeah. Can you do it slowly? Yeah. The other label is a stuffy one. Oh, நல்லா இருக்கு ஸ்டஃபீஸ். சாய் கிருஷ்ணம்னு நேம் வர மாதிரி சின்ன லெட்டர்ஸ். இதுல பேட்டரி போட்டா லைட் எரியும். ஸோ அதுதான் சரி இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். KIA
மாதிரி அவன் நேமில் வர எல்லா லெட்டர்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், அவ்வளோதான், எல்லா லெட்டர்ஸும் ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டியா? பேட்டரி இதில் பேட்டரி போட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். சூப்பர். எல்லாத்துக்கும் இப்போ பேட்டரி போடணும். ஆமாம், காட்டுறேன்டா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. நல்லா இருக்குல்ல? அண்ட் இருக்கிற எல்லா லெட்டர்ஸ்க்கும் பேட்ரி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் நானும் தீப்தாவும். பேட்டரிலாம் போட்டாச்சு. ஸோ திருப்பி அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். தீப்தா ஒரு லெட்டர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தா. நான் அதில் லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நேம்க்கு ஏற்ற மாதிரி அடுக்கி வச்சிட்ருக்கேன். சூப்பர் சாய் கிருஷ்ணன். பாப்பாவோட 1 to 12 month பிக்சர்ஸ். அதான் 1 to 12 சின்ன வயசு 1 to 12 months ஃபோட்டோஸு. ஸோ அதை ஆட் பண்ணி அதையுமே டெக்கரேஷனுக்கு இப்போயே ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு. நைட்டு மணி 11 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் தீப்தா தூங்காமல் எங்கள் கூட தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு எங்கள் கூடயே முழிச்சிட்டு இருந்தா. அது ஆர்டர் பண்ணதோட ஃபோட்டோ கொஞ்சம் அது வராதுடாமா. ஆர்டர் பண்ணதோடு இது கொஞ்சம் இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே இந்த ஃபோட்டோ பெருசாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெளியில் வருது. பரவாயில்லன்னு அப்படியே ஒட்டிட்டேன். ஃபோட்டோஸ் உள்ளே கொஞ்சம் சின்னதாக ப்ரிண்ட்டு போட்டிருக்கணும் போல். நான் நார்மல் ஃபோட்டோ சைஸ்க்கு ப்ரிண்ட்டு போட்டேன். அது என்னென்னா ஃபோட்டோ வெளியில் வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ லாஸ்ட் மினிட்ல வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் அப்படியே ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு டபுள் டேப் வச்சு தான் செவுத்தில் ஒட்டி பார்த்தோம். அது சரியாக ஒட்டலை. அதனால் அப்புறம் செல்லோ டேப் வச்சு ஒட்டணும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடுச்சு. சொல்லுமா. Meanwhile, Deepta giving instructions from sofa. 12 மணி ஆனாலும் தூங்க மாட்டேன். ஓகே, பிளான் பண்ண 2 ஒர்க்கும் முடிச்சாச்சு. அவ்வளோதான், டன். நல்லா இருக்கா? சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். சரி வீடெல்லாம் ஏற கட்டிடலாம், ஈவினிங் டெக்கரேஷன் பண்ணலான்னு இருக்கோம். சரி அதுக்குள்ளே வீடெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வச்சிடலான்னு மார்னிங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என் ஹஸ்பண்ட் இங்கே டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. அண்ட் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும். எல்லா ஸ்டெப்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அங்கே என் ஹஸ்பண்ட் எடுத்து வச்ச டாய்ஸ் இல்லாமல் இங்கே டிவி கீழே சாயோட டாய்ஸும் தீப்தாவோட டாய்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பேக் ஒன்று எடுத்துகிட்டு அதில் எல்லா டாய்ஸையும் ஒன்றா போட்டு வச்சிட்ருக்கோம். தீப்தா இப்போ தான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் படிக்கிறதுக்கு. சரி அந்த இடத்தையுமே கிளியர் பண்ணிடலாம், கிளியர் பண்ணி ஏதாச்சும் டெக்கரேஷன் பர்த்டே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த இடத்தையுமே கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த பக்கம் என்னோடய குட்டி பையனை அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி எவ்வளோ அடுக்குனாலும் எடுக்க வீடு ஃபுல்லாக டாய்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் டாய்ஸாக தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் ஒரு வழியாக போட்டு வச்சுருக்கோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் டாய்ஸ் இருக்குதுன்னு தெரியல. சண்டே பர்த்டே பார்ட்டிக்கு வெளி சாப்பாடு தான் சாப்பிட்ணுன்றதுனால எதுக்கு சாட்டர்டேவும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கிட்டுன்னு லஞ்சுக்கு சிம்பிளாக எக் ரைஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எக் ரைஸ் ரெசிபி ரொம்பவே சிம்பிளுங்க. சாதம் மட்டும் வெடித்து வச்சுருந்தோன்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம்.
ஒரு பேனில் ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதும் அதில் அந்த முட்டையை போட்டு வதக்கிட்டு அண்ட் ஆற வச்ச சாதத்தையும் போட்டுட்டு அதில் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, சோம்புத்தூள், பெப்பர் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லா பொடியும் போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் கொடுத்தா சூப்பரான முட்டை சாதம் ரெடி. சமைச்சிட்ருக்கும் போது இந்தியாவிலேருந்து அம்மா அப்பா கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்க கூட அப்படியே வீடியோ காலில் பேசிக்கிட்டே அப்புனுக்கும் முட்டை சாதம் ரெடி பண்ணிட்டேன். இது ரொம்பவே சிம்பிளுங்க. அதில் கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பு, பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அண்ட் சாதத்தை நல்லா மசிச்சுட்டு சாதத்தையும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருவேன் ஸ்பூனோட. அப்படியே அவனுக்கு சாப்பிட கொடுத்துருவேன். அத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அத்தை அப்புனுக்கு ஊட்டினாங்க. மீன்வே நானும் பாபாவும் சிப்ஸ் வச்சுட்டு அந்த முட்டை சாதத்தை சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வைக்கிறதுக்குன்னு. பிகாஸ் நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். ஸோ எல்லாத்தையுமே பெட்ரூமில் போட்டு எங்களால் ஸ்டஃப் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் ஐட்டம்ஸை மட்டும் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வச்சிடலான்னு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்ருந்தோம். மணி 4:45 ஆகிடுச்சு. திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணோன்னே வீடே கொஞ்சம் காலி அண்ட் எம்டி ஆன மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்புனும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருக்கான் இந்த பக்கம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் கேட்டிருந்தோம். ஸோ எல்லோரும் ஒரு 5-5:30 வந்திருந்தாங்க. 6 மணிக்கிட்ட நாங்கள் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பக்கம் அத்தை எங்களுக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புனும் ஒரு ஃப்ரெண்டோட நல்லாவே செட் ஆகிட்டான். அண்ட் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனும் வந்து பலூன்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம். அந்த பேக் ட்ராப் செட் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த பேக் ட்ராப்பில் அந்த பலூன் ஆர்ச் மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டி ஹாலில் தான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே காண்டோஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க பார்ட்டி ஹாலில் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு தான் அவங்க பார்ட்டி ஹால் தராங்க. அந்த 6 ஹவர்ஸ்லேயே நம்ம டெக்கரேஷன் பண்ணி பார்ட்டி செலிப்ரேட் பண்ணி அந்த டெக்கரேஷனை ஃபுல்லாக கலைச்சிட்டு ஹாலையும் வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடணுமா. சரி நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் 6 ஹவர்ஸ்லேயே டெக்கரேஷன் பண்ணி பார்ட்டி பண்ணி எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி போகிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் எங்களுக்கு இந்த டெக்கரேஷன் மட்டும் பண்ணுறதுக்கே எங்களுக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்தோம். நைட் 2 மணி வரைக்கும் ஆகிடுச்சு இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கே. அண்ட் அதையும் பண்ணி முடிக்கல கம்ப்ளீட்டாக. சண்டே மார்னிங் எழுந்தும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் இருந்துச்சு. அண்ட் கெஸ்ட்டையுமே ரொம்ப அவசரமாக பார்ட்டி ஹால்னால் அவசரமாக பார்த்துட்டு அவங்ககிட்ட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இதே வீடுனா பொறுமையாக சாட்டர்டே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சண்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு கெஸ்ட்டு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி யோசித்தோம். சரி அதுதான் வீட்லேயே பார்ட்டி வச்சிட்டோம். ஹாய் சொல்லுங்க. நைட்டு அத்தை டின்னருக்கு இட்லி சாம்பார் பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி ஆல்மோஸ்ட் 11:30 இருக்கும். அப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அண்ட் பாபாவோட ஃப்ரெண்டு ஒரே ஒரு அண்ணா மட்டும் ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படியே. அப்புனுவோட நியூபார்ன் ஃபோட்டோ ஷூட் பிக்சர் எல்லாம் பிரிண்ட் போட்டிருந்தேன். சரி அதெல்லாம் தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை சுற்றி அழகாக ஒட்டி வச்சிட்ருந்தேன். அண்ட் கார் ரேஸ் தீம்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி சைன் போர்ட்ஸும் வாங்கியிருந்தேன். கரெக்டாக டைனிங் ஏரியாவுக்கு ஃபியூலிங் ஸ்டேஷனுன்ற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. அண்டு இந்த ஒரு சின்ன கார் ரேஸ் ட்ராக் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தேன். வீட்டில் என்டர் ஆனோடனே அது இருக்கிற மாதிரி செட் பண்ணிகிட்ருக்கேன். காரெல்லாம் டபுள் டேப் போட்டு தான் அந்த ட்ராக்கில் ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் அப்படியே வச்சா பசங்க அதை எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவாங்கன்னு டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த டெக்கரேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிட்டன் கிஃப்ட் பேக் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. சரி அந்த ரிட்டன் கிஃப்ட்டை வச்சுருந்த அந்த அட்டைப்பொட்டியை ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வெளியில் வச்சுட்டு பேக் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரிட்டன் கிஃப்ட் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டஃபில் பேக் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் கலர்ஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு அண்ட் இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு. அது இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி கிட் மாதிரியும் ஒரு பேக்லேயும் வச்சு கொடுக்கலான்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டேஷ்னரி கிட்குள்ளே என்னென்னலாம் இருந்துச்சுன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரீட் பேக் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலான்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ்லாம் போட்டு
குட்டியாக ஒரு ட்ரீட் பேக் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அதையும் பேக்கிங்க்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துடலான்னு. ஸோ இதுதான் அந்த டஃபில் பேக்கு நான் ஆர்டர் பண்ணது. அது குழந்தைங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக சின்னதாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு. இதெல்லாம் இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி தான் இங்கே கனடாவுக்கு நான் ஷிப் பண்ணிக்கிட்டேன். கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக யூனிகார்ன், எல்சா, ஓனா, பிரின்சஸ் தீம் இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு பிரின்ஸு. பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட் தீமில் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இந்த மாதிரி தீமெல்லாம் பாய்ஸ்க்கு. ஸோ இந்த பிரின்ஸுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஷ்னரி கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூசபிள் ஸ்ட்ரா அண்ட் ஒரு பென் மாதிரி, அது ஒரு சைடு மிரர் அண்ட் இன்னொரு சைடு கோம் வச்ச மாதிரி ஒரு கிட்டி மிரரு அண்ட் லைட் மேஜிக் பென் இது. ஸோ இந்த பெனில் எழுதிட்டு இந்த மாதிரி லைட் அடித்தா அங்கே என்ன எழுதியிருக்கோன்னு தெரியும். எழுதுறது இன்விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதில் லைட் அடிக்கணும். அப்புறம் ஒரு யூனிகார்ன் கீ செயின் அண்ட் ஒரு ஹைலைட்டர் மாதிரி, இது ஐஸ்கிரீம் ஷேப்பில் ஒரு ஹைலைட்டர். அது இல்லாமல் ஒரு ஸ்டிக்கர்ஸ், கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி பிரின்சஸ் ஸ்டிக்கர் மாதிரி, பாய்ஸுக்கு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர்ஸ்லாம். அது இல்லாமல் இந்த நம்ம ரேஸ் கார் தீமுக்கு ஏற்ற மாதிரி கார் வச்ச டேட்டூஸு அண்ட் ஃபைனலாக ஒரு தேங்க்யூ கார்ட். இதெல்லாம் தான் அந்த ஸ்டேஷ்னரி கிட்டில் இருந்துச்சு. ஸோ பாய்ஸ்க்கு இதெல்லாம் பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாய்ஸ் பிரிண்டில் பாய்ஸ்க்கு ஏற்ற கலர்ஸில் இந்த பாய்ஸ் கிட்டில் வச்சு கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த ட்ரீட் பேக்கு, அந்த ட்ரீட் பேக்கில் சாக்லேட்ஸ், கேண்டீஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து அந்த ஒரே இதுவாக பேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்காக நான் வாங்கின ரிட்டன் கிஃப்ட்டு. அண்ட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் மாதிரி, ஸோ தெர்மோ பாட்டில் அதோட ஒரு சின்ன கப்பும் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் மாதிரி பெரியவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஒரு ட்ரீட் பேக்கும் போட்டு பெரியவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் பேக் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போடுறதுன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. பட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டைமே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆகிடுச்சு இதெல்லாம் பண்ணி முடிக்கவே. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பயங்கர தூக்கம், கண்ணை கட்டுச்சு. தீப்தா ஒரு வழியாக தூங்கிட்டா. அவளும் ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தா. அதுக்கு மேலே அவளால் தாக்கு பிடிக்க முடியல. அவள் அதுக்கப்புறம் தூங்கிட்டா. என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு ஃப்ரெண்டும் அப்போ தான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நான் அந்த டைமில் இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி வச்சிடலான்னு நான் இதெல்லாம் உட்காந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கார்டு உள்ளே இருக்கிறதோட வெளியில் இருந்தால் பெட்டராக இருக்குது. ஸோ அதான் வெளியில் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஒரு வழியாக பெரியவங்க அண்ட் கிட்ஸ்க்கான ரிட்டன் கிஃப்டெல்லாம் தனித்தனியாக பேக் பண்ணி அழகாக லேபிள் பண்ணி அடுக்கியும் வச்சுட்டேன். ஸோ இதை தான் நாங்கள் இன்றைக்கி 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 2 மணி வரைக்கும் பண்ண டெக்கரேஷன்ஸு. ஒரு வழியாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ நாளைக்கு அப்புனோட பர்த்டே. நாங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஆனால் எங்கள் ஃபேமிலியை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் தீப்தாவோட ஃபஸ்ட் பர்த்டே பயங்கர கிராண்டாக ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸோட பயங்கரமாக போச்சு. அப்புனுக்கு இங்கே தூரமாக இருக்கிறதுனால ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ண முடியலை. இந்த டைமில் அம்மா, அப்பா, தம்பி, பாட்டி, தாத்தா எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் எனிவிச் வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த டெக்கரேஷன்லாம் இவ்வளோ இதுவாக பண்ணதுக்கு மெயின் ரீசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஈவினிங்காக வந்துட்டு எங்கள் கூடவே இருந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. டெக்கரேஷன் பண்ண ஹெல்ப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ அவ்வளோதான் அப்புனோட பர்த்டே ப்ரிப்ரேஷன் வீடியோ. பார்ட் 2ல் அப்புனோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் பர்த்டே செலிப்ரேஷன் பார்க்கலாம். பாய் பாய்.